நமக்கு முன்னாடி இருந்த பெருசுங்கலாம் இடியாப்பமா, முறுக்கா, பெரிய வேலையேன்னு சொல்லியே பார்க்குற வேலையெல்லாம் கஷ்டமா இருக்குங்க நமக்கு. கடுப்பாவும் இருக்கு. ஆனா, அந்த கோலா உருண்டை ரொம்ப ஈஸிங்க. இத்தன நாளா தெரியாதவங்க இத ஃபாலோ பண்ணுங்கங்க. 150 கிராம் கைமா எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் இப்படி நறுக்கி, ஒரே ஒரு வரமிளகா. நான் ஏன் மிளகாத்தூள் சேர்க்கலன்னா, இது குழந்தைங்களுக்கு குடுக்கறதுனால நான் வரமிளகா மட்டும் தான் போட்டிருக்கேன். இதோட ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிடிக்குன்றவங்க 3/4 டீஸ்பூன், பிடிக்காதவங்க 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ப்ளஸ் இதோட 10 பல்லு தேங்காவை வந்து போட்டுறணும். இது எல்லாத்தையுமே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லா அதை வந்து வற்ற விட்டுட்டு துளி அளவு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைங்க. அவ்வளோதான். இப்போ செய்முறையை பாருங்கள். எல்லாத்தையும் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. குக்கரில் 4 விசில் மட்டும் விடுங்க. நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு தண்ணி விடாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் நல்லா அப்பைக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக வாங்கின தேங்காய். நீங்கள் எந்த தேங்காய் வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சில்லுலாம் வாயில் வராது, நல்லாயிருக்கும். 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை நல்லா அரைச்சி பொடியாக வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த கைமாவோட இந்த பொட்டுக்கடலை மாவையும் போட்டு ரொம்பையும் போட்டால் மாவாக இருக்குங்க. இதுதான் அளவு. 150 கிராம் கைமாவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு அதை உருட்டும் போது நீங்கள் பண்ணது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு அந்த உள்ளங்கையில் உருட்டுங்க. ஒரு இது கூட ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இது கரெக்டான பதம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூடின மாதிரி தெரிஞ்சுன்னா ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் நல்லா 2 மணி நேரம் போட்டுட்டு எடுத்து போட்டிங்கன்னா வடையாக கூட யூஸ் பண்ணுற மாதிரி கைமாவு கோலா உருண்டையை கொடுத்துடலாம் நீங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ஒன்றுமே பண்ண மாட்டேறேன் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும்.